இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து பீம் யுபிஐ ஆப்ப பயன்படுத்துறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பீம் யுபிஐ ஆப்ப லாக் அவுட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பீம் யுபிஐ ஆப்ப எப்படி நம்ம லாக் அவுட் பண்ணலாம்? இப்ப நம்ம அந்த பீம் யுபிஐ ஆப்ப லாக் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி லாக் அவுட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பீம் யூபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு கடைசியா லாக் அவுட் சொல்லிட்டு இருக்கும். லாக் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாருங்க ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு எண்ட் த சீசன் சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ நீங்க லாக் அவுட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய பீம் யூபிஐ நீங்க வந்து இந்த ஆப்பை லாக் அவுட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த சீசன் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எண்ட் ஆகி வெளியே வந்துடும். இப்போ அந்த ஆப்போட சீசன் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகும். இப்போ டோட்டலா வந்து பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் எதுவும் ரிமூவ் ஆகாது, டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எதுவும் டெலீட் ஆகாது, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. ஜஸ்ட் இந்த ஆப்போட சீசன் மட்டும் தான் முடியும் லாக் அவுட் பண்ணும்போது. இந்த ஆப்பை விட்டு வெளியே போகுவீங்க, நீங்க திரும்ப உங்களுடைய மொபைல் பாஸ்வேர்டோ அல்லது பின்னோ என்டர் பண்ணி திரும்ப உள்ள வந்து பயன்படுத்துவீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இப்போ நான் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டு திரும்ப நான் வந்து அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க அன்லாக் வந்து பண்ண கேட்குது. இப்போ வந்து நான் வந்து திரும்ப கூட நான் வந்து அந்த பேஜை ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்றேன் பாருங்க. ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆப்க்கு பின் செட் பண்ணியிருந்தா அந்த பின்னை என்டர் பண்ணிட்டு உள்ள வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்க வந்து ஃபிங்கர் பிரிண்டோ அல்லது ஃபேஸ் லாக் வச்சிருந்தா நீங்க வந்து உங்களுக்கான லாக்கை என்டர் பண்ணி நீங்க வந்து உள்ள வர மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த சீசன் மட்டும் தான் முடியும். பேக் வருவீங்க, ஜஸ்ட் மறுபடியும் வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுக்கான பின்னோ பாஸ்வேர்டோ போட்டு நீங்க வந்து உள்ள போயிட்டு நீங்க எப்பவும் போல பயன்படுத்தலாம். நீங்க லாக் அவுட் பண்ணும்போது எதுவுமே கேன்சல் ஆகாது, எதுவுமே ரிமூவ் ஆகாது, பழைய மாதிரி அப்படியே தான் இருக்கும். இப்போ நீங்க வந்து எதனா ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு சேஃப்டிக்காக இது போல வந்து நீங்க லாக் அவுட் வந்து பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் சேஃப்டிக்காக இது வந்து நீங்க பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க உடனே அந்த ஆப்பை விட்டு நீங்க எக்ஸ்பைரி ஆகி வெளியே வந்துடணும், நீங்க வந்து எண்ட் ஆகி வெளியே வந்துடணும் அப்படின்னா நீங்க வந்து உடனே லாக் அவுட் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.